ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, நவ கிரகங்கள்ல சனி, ராகு, கேது, குரு பெயர்ச்சிக்கு அடுத்ததாக மனித வாழ்க்கையில அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுவது கிரகங்களினுடைய சேர்க்கையும் கூட்டணியும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்தோம் அப்படின்னா, நிகழ்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், ராகு, கேது பகவான் மற்றும் குரு பகவானினுடைய பெயர்ச்சியை அடுத்து கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கை மனித வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு விபரீதமான பலன்களையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கையின் பலனாக எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் எவ்வாறு இருக்கப்பெற போகிறது, உங்களுடைய எண்ணங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஈடேறுமா, இந்த கிரகங்களினுடைய கூட்டணியும் சேர்க்கையும் தங்களுக்கு கிடைக்கவிருந்த நற்பலன்களை தருமா அல்லது தடுக்குமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையிலையுமே கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு பொறுப்போடு நடந்து கொள்ளணும். பொறுப்புகள் சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். அலட்சியத்தை குறைத்து கொள்ளுங்க. சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுல சிறிது காலதாமதம் உருவாகுமே தவிர வெகு நாட்கள் ஆகாது. அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. அதிக வட்டிக்கும் கடன் வாங்க வேண்டாம். இது எல்லாமே தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி தேவை அப்படின்னா மட்டும் வங்கியில் மட்டும் நீங்கள் கடனுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதுவும் பிரச்சனையில் போய் முடியலாம். ஒரு வகையில் இந்த காலகட்டம் தங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கூட சரியா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு, மேனேஜரினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆதரவை ஏற்றுக்கொண்ட நீங்க இன்னும் உழைத்து நல்ல பெயரை எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. இந்த காலத்தில் தங்களுடைய கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாகவும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எளிதில் மனதும் துவண்டு போக வேண்டாம். 2 முறையோ 3 முறையோ தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களிடம் இருந்தா இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஒரு இனிமையான காலமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல் உள்ளவங்களுக்கு சில தடங்கல்கள், சில தோல்விகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படின்னா ஏற்றத்தாழ்வு நிறைஞ்சது தான். அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் மன உறுதியோடு நடந்து கொள்ள பாருங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சேமிப்பும் கரையும். சேமிப்பு கரையும் போது மனது கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. மறுபடியும் இறைவன் உங்களுக்கு பலன்களை கொடுத்து சேமிப்பையும் உயர்த்துவார். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இறைவன் மேலே பாரத்தை போட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்ய பாருங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கலாம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஆரோக்கியத்தில் அலட்சியத்தை காட்டாதீங்க. ஏன்னா பிரச்சனையை சமாளிக்க உடல் தெம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. அதற்காக ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு எண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க. பயமும் கொள்ள வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் எளிதில் நீங்கள் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் தைரியத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு
நான் சொல்லணும். அதே மாதிரி பலருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஓட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு வேலையை முடித்ததும் அடுத்த வேலை வந்து கொண்டு நிற்குங்க. அந்த வேலை முடிப்பதற்குள்ளாகவே அடுத்த 10 வேலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷரும் இந்த காலத்தில் அதிகமாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு இருக்குங்க. செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 3வது நபரை முழுமையாக எக்காரணத்தை கொண்டும் நம்பாதீங்க. அவர்கள் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை காட்டுங்க. வியாபாரத்தில் பார்ட்னரை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரங்க. அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியங்க. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ள வேண்டாம். பிரச்சனைகள் சுமூகமாக முடிய வேண்டும் அப்படின்னா புரிதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்றொரு புறம் இந்த காலம் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்துங்க. கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு சில விஷயங்களில் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் இதர கிரகங்களினுடைய சஞ்சாரமோ பார்வையும் தங்களுக்கு பல வகையில் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் இல்லை. வேலைகளையும் சரி தொழிலையும் சரி எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இருக்கும். பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எளிதில் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. இருந்தாலும் மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எதிரிகளை குறைத்து எடை போட வேண்டாங்க. நன்மைகள் நடந்தாலும் உஷாராகவே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம். திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதல் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக கடப்பில் போட்டு வச்சுருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். உங்களை சுற்றி இருந்த வதந்திகளுக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக வசூலாகாத கடன் உங்களுடைய கைகளில் வந்து சேரும். சொத்து பத்தில் அந்த பணத்தை முதலீடும் செய்வீங்க. ஓரளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்தினாலும் கிரகங்களினுடைய கூட்டணியும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் தங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். அதனால் வேலையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. மேனேஜர் முதலாளியுடன் பணிபுரிபவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னு நினச்சி மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடாது. இந்த காலம் சில இடங்களில் உண்மையை சொல்லாமல் நடித்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நடத்த முடியும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய காலமும் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய அவமானத்திற்கு ஏற்ற பதிலை நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு அப்படியான சூழ்நிலையை மாற்றி தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வாழ்க்கையோட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுத்தாலும் சில பல சண்டை சச்சுரவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மற்றொரு புறம் மன திருப்தியும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே சமயம் வேலைகளையும் சரி தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அனைத்து நன்மைகளும் ஏற்படும். முன் கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க. நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு ஒற்றை காலில் நிற்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் கொஞ்சம் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும்.
குறிப்பாக கணவன் மனைவி வாக்குவாதம் அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், பண இழப்பு, அலைச்சல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதே மாதிரி நிதி நிலைமையில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அளவுக்கு அதிகமான செலவுகள் தங்களை பிரச்சனையில் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தும். செலவை கட்டுப்படுத்துறது தான் இந்த காலகட்டத்தில் நன்மை நடக்க ஒரே வழி. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. தேவையற்ற நண்பர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கணும். வேலை செய்கிறவங்க தங்களுடைய நேரத்தை அனாவசியமாக செலவழிக்க கூடாது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அலட்சிய போக்கோடு இருந்தால் பிரச்சனைகள் வரும். ஆக மொத்தம் இந்த காலம் நீங்கள் நினைச்சபடி எதுவும் நடக்காது. நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப தங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தங்களுக்கு உரிய பரிகாரம் தினம்தோறும் முருகர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்க. அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும்.